ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன டிப்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃபை ரொம்ப ஹெல்த்தியாக வாழணும், நம்ம இந்த மாதிரி அதிகமாக நோய்கள் கிட்டலாம் போய் மாட்டிக்காம எப்படி நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ஹேபிட் எல்லாத்தையும் உங்களுடைய ரெகுலர் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஹெல்த்தியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க, காலையில எழுந்திரிச்ச உடனே எப்பவுமே நீங்க அந்த டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறத வச்சிருந்தீங்க பழக்கமா அப்படின்னா முதல்ல அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே எப்பவுமே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. அப்படி இல்லைன்னா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரிங்கை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி தண்ணி, சீரக தண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு டைஜஷனை நல்லா ப்ராப்பரா ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரிங்க் நீங்க குடிக்கலாம். பட் பெஸ்ட் நீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறதும் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகல சரியா அப்படின்னா நீங்க காலையில இந்த மாதிரி ஏதாவது டைஜஷன் ட்ரிங்க் குடிக்கும் போது அந்த செரிமானத்தை சரி பண்ணும். பட் நீங்க அதை சரி பண்ணாம திரும்ப நீங்க அதுக்கு மேல ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா நாளடைவில் இதுவே நமக்கு ஒரு வியாதியா மாறும். ஸோ இதனால பல வியாதிகள் உருவாகும். அதனாலதான் எப்பவுமே டாக்டர்ஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் நீங்க குடிச்சு பாருங்க. டெய்லியும் கான்ஸ்டிபேஷன் எல்லாம் உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா நம்ம டைஜஷன் சரியா இல்லாதனால தான் இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வருது. ஓகே, இது ஒரு ஹேபிட். இது ரெகுலராகவே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது அப்படியெல்லாம் கிடையாது. சிம்பிளா அவல் உப்புமாலாம் சாப்பிடுங்க. அவல் ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அவல் சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம். தோசை நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுவோம். பட் இட்லி பெஸ்ட். ஏன்னா அதை நம்ம ஆயில் சேர்க்கறது கிடையாது, ஆவியில வேக வைக்கிறோம்ல, அதனால அது ரொம்ப பெஸ்ட். இந்த ராகி களி எல்லாம் இருக்குல்ல, ராகி களி, கருப்பு உளுந்து களி, இதெல்லாம் காலையில நீங்க சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை, அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டே டு டே லைஃப்ல டெய்லியுமே நீங்க ராகி சாப்பிடுங்க. ஆனா இது 6 மணிக்கு மேல நைட்டு சாப்பிடாதீங்க. பகல் நேரத்துல இந்த மாதிரி ராகி எல்லாம் சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு டைஜஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மார்னிங் அந்த சன்லைட் இருக்கும் போது தான் நம்ம டைஜஷன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால காலையில ராகி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமா இந்த ராகி நீங்க டெய்லியும் சாப்பிட்றதுனால உங்களுடைய எலும்பும் ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா நீங்க அவ்வளோ டயர்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அதிகமா இந்த ராகி களி, ராகி, இந்த பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டுதான் ரொம்பவே ஆரோக்கியமா இருந்தாங்க. நம்மளும் திரும்ப அந்த மாதிரி சாப்பிட்டு நம்மளுடைய பாடியையும் ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா டெய்லியும் ப்ராப்பரா தூங்குறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. நமக்கு டைம் இருக்கு, பட் அந்த டைமை நம்ம தான் நிறைய மிஸ் பண்ணிடுறோம். நம்ம கரெக்டா நம்ம போன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்ம ஒர்க் எல்லாம் சீக்கிரம் முடிச்சோம் அப்படின்னா தாராளமா நம்ம சீக்கிரம் தூங்கலாம். பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. ஸ்க்ரீன் டைமை அதிகமாக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தூங்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளே பார்க்குறோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தூக்கத்துக்கு கொஞ்சம் நீங்க செலவு பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் முடியல அப்படின்னாலும் 7 மணி நேரமாவது கண்டிப்பா நீங்க தூங்கிருக்கணும். ஏன்னா நம்ம தூங்கும் போது தான் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஸோ நம்ம ஆர்கன்ஸ்க்கும் கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. அப்படி ரெஸ்ட் கொடுக்காம நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒன் டே கண்டிப்பா அதுவும் டயர்ட் ஆகி அதனால பல நோய்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க கரெக்டான டைம் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, நம்ம அழகா ஆரோக்கியமா சாப்பிட்டு கரெக்டா நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னாலே பாதி வியாதிகள் வராம இருக்குங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா ஹைட்ரேட்டடா இருக்கணும். ஹைட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா தண்ணி குடிக்க கூடாது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் அந்த மாதிரி. இதுவே கொஞ்சம் அதிகம் தான், பட் நிறைய பேர் இந்த அளவுக்கு தண்ணி குடிப்பீங்களான்னு தெரியாது. பட் அப்பப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா தண்ணி குடிங்க. தண்ணியும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அந்த தண்ணி குடிக்கிறதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ப்ரஷ் பண்ணுங்க. ஒருவேளை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரஷ் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு அப்படின்னா காகல் பண்ணுங்க. காகல் பண்றதும் நல்லதுதான். நம்ம வாயில அவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நீங்க தூங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரல் ஹெல்த் ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். ஏன்னா நம்மளுடைய மவுத் மூலியமா நிறைய கிருமிகள் உள்ள போறதுனால அதனாலையும் நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா மெடிடேட்
பண்ணுங்க. ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 5 to 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட முடியலன்னா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் இல்லையா? அது ஏர்லி மார்னிங்கா இருந்துச்சுன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வாக்கிங் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. வாக்கிங் வந்து நீங்க இதுக்காக தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு பதிலா உங்க வீட்டு மல்லிகை சாமான், அப்புறம் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள்லாம் இருக்கும்ல, அதை வந்து நீங்க கடையில போய் வாங்கிட்டு வர்றதே உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கிங் தான். இது நீங்க கடைக்கு போகும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அந்த இயற்கை காற்றை சுவாசிக்கிற ரிலீஃபையும் கொடுக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிடுறீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்களே கடைக்கு போய் வாங்குறதெல்லாம் வழக்கமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கிங்கா இருக்கும். நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து மைண்டும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். இன்னொரு விஷயம், கண்டிப்பா நேச்சர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது இயற்கை கூட, அதாவது வெளில போய் உட்கார்ந்து அந்த செடி கொடிகளோட நல்லா என்ஜாய் பண்றதா இருக்கட்டும், வானத்தை வேடிக்கை பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் இயற்கை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க அதிக நாள் வாழறாங்க, ரொம்ப ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சும் வந்து சொல்லியிருக்கு. நிஜமாவே அது வந்து ஃபேக்ட் தாங்க. நம்ம இயற்கை கூட இருக்கும்போது நம்ம மூளெல்லாம் வந்து அவ்வளோ பிரிஸ்கா இருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது இயற்கையோட உங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து அதிக செலவெல்லாம் கிடையாது, நம்மளால கண்டிப்பா முடிகிற விஷயம் தான். இது எல்லாத்தையும் உங்க டே டு டே லைஃப்ல இன்க்ளூட் பண்ணி பாருங்க. உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்றதுனால பின்னால வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துகளை நம்ம தவிர்க்கலாம். இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான டிப்ஸோட அடுத்த நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன்.